இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வேணும். ஆனால் சாம்பாரும் வேணாம், குருமாவும் வேணாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பருப்பு தேங்காய்னு எதுவுமே தேவை கிடையாதுங்க. அதே மாதிரி இதுக்கு பல பேர் உண்டு. எங்க ஊர்ல இதுக்கு பேர் பர்மா குழம்புன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன பேருன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கு தேவையானது ஒரு கப் பொட்டுக்கடலை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்துல மாத்திட்டு ஒரு 3-4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. கட்டி இல்லாம பாத்துக்கோங்க. இதை கரைக்கும் போது நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க. ஏன்னா கொதிக்கும் போது நல்லா திக்காடும். இப்போ பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூளை ஃபர்ஸ்டே சேர்த்தீங்கன்னா கலர் நல்லா வரும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுல மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சதால 2 டீஸ்பூன் சேர்த்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஸ்டார்டிங்ல சேர்த்தாலும் ஓகே, இல்ல இதுல நல்லா பச்சை வாசனை போன பிறகு மறுபடியும் சேர்த்து நல்லா கலரி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை இது கூட ஊத்திட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் போல கொதிச்சதுன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பரா ரெடி ஆயிடும். பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவு கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா பச்சை வாசனை போயிடும். இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். இப்போ இதோட பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.